நம்ம கிட்ட கொஞ்சம் இம்போர்ட்டட் கப்பீஸ் சேல்ஸுக்கு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல ரொம்பவே தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம ஃபிஷ் எப்பவுமே டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டுக்கிட்ட உள்ள அக்வாரியம் ஷாப்புக்கு போய் பாத்தீங்கன்னா கப்பீஸ்ல பெருசா ரொம்ப வெரைட்டி கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே உங்களுக்கு கிடைச்சாலும் என்னென்ன கிடைக்கும்? ஃபுல் ரெட் கிடைக்கும், ஃபுல் பிளாக் கிடைக்கும், ஸ்ரீலங்கன் ஒயிட் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வெரைட்டி கப்பி மட்டும் தான் கிடைக்கும். ஆனா கப்பி வெரைட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ரொம்பவே சூப்பரான 2 வெரைட்டி நம்மள்ட்ட இப்ப சேல்ஸுக்கு இருக்கு. அதுல முதல் வெரைட்டி தான் லெப்பர்டு. இதுதான் அந்த லெப்பர்டு கப்பி. இந்த லெப்பர்டு கப்பியோட ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ இந்த மூணையும் நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீனோட அழகு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, இந்த மீனை நீங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை உங்களால கணிச்சிக்க முடியும். அப்படி நீங்க கணிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த லெப்பர்ட் ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் கீழே தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டாக் தீரதுக்குள்ள நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல லெப்பர்ட் கப்பி ஃபிஷ் கொடுக்கிறது என்னோட கடமை. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ எந்த ஒரு ஃபில்டரும் போடாம, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டிங்கும் வைக்காம நார்மலான சன்லைட்ல எடுக்கப்பட்ட வீடியோ. ஒரு வீடியோவை பார்த்து நீங்க மீன் வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும்னா எந்த ஒரு ஃபில்டரும் போடாம வெறுமன சூரிய வெளிச்சத்துல மட்டும் எடுத்த ஒரு வீடியோவை பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா வெறுமன சூரிய வெளிச்சத்துல ஒரு மீன் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்க வீட்டுக்கு வரும்போதும் இருக்கும். ஒரு ஃபில்டர் போட்ட வீடியோவை பார்த்து நீங்க ஏமாந்தீங்கன்னா வீடியோல வேற மாதிரி இருக்கும் மீன், வீட்டுக்கு வரும்போது அந்த மீன் வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவதா நம்ம கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கிற மீன் எதுனா சில்வர் லேஸ். இந்த சில்வர் லேஸ் மீன் பார்க்க பயங்கர கிராண்டாலாம் இருக்காது. ரொம்ப பிளெயினா சில்வர் கலர்ல வீட்டுல எவர் சில்வர் பாத்திரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த மீனுக்கு பின்னொரு முகமும் இருக்குது. அந்த முகம் என்ன தெரியுமா? இதுதான் அந்த முகம். அதே சில்வர் லேஸ் கப்பி மீன்கள் மேல இந்த மாதிரி நீங்க லைட் அடிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த மீன் தக தகன்னு மின்னும். சில்வர் கலர்ல மட்டுமே மின்னாது, ஒரு கோல்டிஷ் கலர்ல மின்னும். இந்த மீனை நீங்கள் நார்மலாக உங்கள் டேங்க்கில் வளர்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கப்பி ஃபிஷ் போல தான் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். அதே இது என்கிட்ட லைட் செட்டப் போட்டு ஒரு அக்வாரியம் என் வீட்டில் இருக்குது, ஒரு சின்ன மினி டேங்க் வச்சுருக்கேன், அதுக்கு லைட் செட்டப்பும் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மீனை வாங்கி அதில் விடலாம். அப்போ தான் இந்த மீனோட ஃபுல் அவுட்புட்டை உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த சில்வர் லேஸ் கப்பியை வித் லைட் எஃபெக்டோடையும் பார்த்துக்கோங்க, வித்தவுட் லைட் எஃபெக்டோடையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த மீன் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் பக்காவாக ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். இதை தவிர்த்து பல வெரைட்டி மீன்கள் நம்ம கிட்ட சேல்ஸுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ அது செமி அடல்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு. செமி அடல்ட் ஸ்டேஜில் ஒரு மீனை சேல்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இன்னும் ஒரு வீக் இல்லைன்னா 2 வீக்குக்குள்ள அந்த மீன்களும் சேல்ஸுக்கு வந்துடும். அது தொடர்பான அப்டேட்டும் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் இல்லையா? அதுக்காக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.